அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகளாரின் பொன்மொழியிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தஆலா உங்களுடைய 3 விடயங்களை 3 காரியங்களை நேசிக்கின்றான், 3 காரியங்களை வெறுக்கின்றான். நேசிக்கக்கூடிய 3 காரியங்களில் ஒன்று, நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்காமல் அல்லாஹுவை வணங்குவது. அவனுக்கு யாரையும் இணை வைக்க வேண்டாம், இணையாக்காமல் இருப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். இரண்டாவது, தனியாக சிதறிப் போகாமல் கூட்டமாக ஒரு ஜமாஅத்தாக எல்லோரும் சேர்ந்திருப்பதை அல்லாஹு தாலா நேசிக்கின்றான். மூன்றாவதாக, அல்லாஹு தாலா உங்களுக்கு யாரை பொறுப்பாக நியமிக்கின்றானோ அவருடன் மன தூய்மையாகவும் விசுவாசமாகவும் பொறுப்பாளியாக நியமிக்கப்பட்டவருக்கு கட்டுப்பட்டும் நடப்பதை அல்லாஹு தாலா நேசிக்கின்றான் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று வெறுக்கக்கூடிய 3 காரியங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நீங்கள் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை அல்லாஹு தாலா வெறுக்கின்றான். அதே போன்று இஸ்ராஃப், பொருளை வீண் விரயம் செய்வதை அல்லாஹு தஆலா வெறுக்கின்றான். அதே போன்று அதிகமாக கேள்வி கேட்பது, பனு இஸ்ரவேலர்கள், மூசா நபியுடைய பனு இஸ்ரவேலர்கள் அதிகமாக கேள்வி கேட்டதை போன்று நீங்கள் அதிகமாக கேள்விகள் கேட்பதையும் அல்லாஹ் வெறுக்கிறான் என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ் விரும்பக்கூடிய விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் அதை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் என்றால் அல்லாஹ் எம்மை அதிகமாக நேசிப்பான் என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டிருக்கின்றார்கள். வல்ல நாயன் ரப்புல் ஆலமீன் சொல்லப்பட்ட விடயங்களை எடுத்தும் வெறுக்கப்பட்ட விடயங்களை வெறுத்தும் நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகளாரின் பொன்மொழியிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தஆலா உங்களுடைய 3 விடயங்களை 3 காரியங்களை நேசிக்கின்றான், 3 காரியங்களை வெறுக்கின்றான். நேசிக்கக்கூடிய 3 காரியங்களில் ஒன்று, நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்காமல் அல்லாஹுவை வணங்குவது. அவனுக்கு யாரையும் இணை வைக்க வேண்டாம், இணையாக்காமல் இருப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். இரண்டாவது, தனியாக சிதறிப் போகாமல் கூட்டமாக ஒரு ஜமாஅத்தாக எல்லோரும் சேர்ந்திருப்பதை அல்லாஹு தாலா நேசிக்கின்றான். மூன்றாவதாக, அல்லாஹு தாலா உங்களுக்கு யாரை பொறுப்பாக நியமிக்கின்றானோ அவருடன் மன தூய்மையாகவும் விசுவாச